ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக் கிராஜுவேஷன் தாங்க. அண்ட் இதில் எதெல்லாம் டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டரை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி நடந்துக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி டைமில் வந்துட்டு எக்யூப்மெண்ட் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும், இது பற்றி எல்லாமே வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லி தந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரி ரூமில் இருப்பாங்க. அண்ட் அவங்க கண்டிப்பாக டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அந்த சர்ஜரி டைமில் இருக்கிறப்ப அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து மெயின் ரூலே அங்கே. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸில் எதை பற்றிலாம் லேர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கிறதுக்கான ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேஷன் பற்றி எல்லாமே வந்துட்டு லேர்ன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எப்படி வந்து சர்ஜியன்ஸ், அனஸ்தட்டிஸ்ட், அப்புறம் நர்சஸ்லாம் வந்து அசிஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரூம்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிற எல்லா ட்ரைனிங்கும் வந்துட்டு இந்த கோர்ஸில் கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years வருது. இதில் வந்துட்டு செமஸ்டரும் இருக்குது, ஆனுவல் எக்ஸாமினேஷன் டைப்பும் இருக்குங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்து மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது எக்ஸாமினேஷன் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வித் ஃபிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக வந்து எடுத்து படிச்சிருந்துருக்கணுங்க. அதுவும் ரெகனைஸ்டு போர்டில் தான் படிச்சிருந்துருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பேத்தாலஜி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அனட்டாமி இது வரும். அடுத்து செகண்ட் இயரில் மெடிசன் அவுட்லைன், கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பேசிக் அனஸ்தெட்டிக் டெக்னிக்ஸ், அப்ளைட் அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி, கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனஸ்தீஷியா, மெடிக்கல் எத்திக்ஸ் இது எல்லாமே வரும். தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்டி ப்ரொசீஜர்ஸ், அனஸ்தீஷியா ஃபார் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரிஸ், பேசிக்ஸ் ஆஃப் சர்ஜரி, ரீஜனல் அனஸ்தெட்டிக் டெக்னிக், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் வருங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 50,000 இருந்து 10 lakhs கிட்ட வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் படிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் போகலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓடி டெக்னாலஜிஸ்ட், அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், லேப் டெக்னீஷியன் ஆகலாம், ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் ஆகலாம், அசோசியேட் கன்சல்டன்ட் ஆகலாம், அண்ட் டீச்சர், இந்த மாதிரியான நிறையா ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாங்க. அதே மாதிரி ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs இருந்து 10 lakhs வரைக்குமே வந்து சேலரிங்கிறது கிடைக்கும். இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அல்லது இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ, அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.